கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காரியத்தில் நமக்கு கேள்விகள் எழும்பும். ஏன் இயேசுவானவர் கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கவில்லை? அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அவர் தேவனுடைய குமாரன் தானே என்கிற சந்தேகம் என்கிற கேள்வி நமக்குள்ளே எழும்பும். உலகத்திலே நமக்கும் சோதனைகள் உண்டு. ஆகவே நாம் எப்படி அந்த சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இயேசுவானவர் நமக்கு முன்னதாக காண்பித்திருக்கிறார். இயேசு எப்படி சோதனைகளை தேவனுடைய வார்த்தையினாலே மேற்கொண்டார் என்பதை குறித்து நாம் இந்த நாள் செய்தியிலே காண்போம். இப்பொழுதும் எழுவி பிரகாசி ஊழிய ஐக்கியத்தின் ஊழியர் சைரஸ் வி. விஜயன் அவர்கள் நம்மோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த லாக்டவுன் பீரியடிலும் இத்தனை நாட்கள் நம்மை கிருபையின் கரத்தில் வைத்து அருமையாய் நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார். வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர்கள் பசித்திருப்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர்களோ புசித்து திருப்தி அடைந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே கர்த்தர் தமது ஜனங்களுக்கு ஒரு குறைவின்றி இந்த நாட்களை நடத்தி கொண்டு அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சிகளாய் நம்மை நிறுத்தியிருக்கிறார். அதற்கு நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை எபிரேயரின் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் இங்க தெளிவாக ஒரு காரியத்தை சபைக்கு தெரிவிக்கிறார். என்னன்னு சொன்னா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே. ஆண்டவர் சோதிக்கப்பட்டார், பின்புதான் பாடுபட்டார். முதலாவது அவர் சோதிக்கப்பட்டார், இரண்டாவது காரியம் தான் பாடுபட்டார். அவருடைய பாடுகளால் தான் நாம இன்றைக்கு இப்ப இருந்து கொண்டிருக்கிறோம் நல்ல வாழ்க்கை. இந்த பாடுகளை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நல்லா பாருங்க, இந்த பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, அபிஷேகம் இதெல்லாம் பாடுகளின் வழியாய் வந்தது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே 2 காரியங்கள் இருக்கிறது. ஊழியத்திற்கு அவர் வரும்பொழுது முதலில் அவர் சோதிக்கப்பட்டார், இரண்டாவது தான் பாடுபட்டார். அப்ப இந்த சோதிக்கப்பட்டது எதற்காக நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். நல்லா பாருங்க,
இந்த 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஏன் கொண்டு போகப்பட்டார் என்று சொன்னால் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அர்த்தம் புரியும். அப்பொழுது இயேசு பிசாசினால், நல்லா பாருங்க, தேவனால் சோதிக்கப்படல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது யாக்கோபின் புஸ்தகத்துல, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட உடனே 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அந்த 40 நாள் உபவாசம் இருந்து முடிந்த உடனே என்ன உண்டாயிற்று? 2வது வசனத்திலிருந்து, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த உபவாசத்தை முடித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். பாருங்க, சோதனையில ஃபர்ஸ்ட் சோதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசானவன் சோதிக்கிறதுக்காக. அங்கே வந்து அவனை குறித்து வேதம் சொல்வது சோதனைக்காரன், சோதித்து பார்க்கிறவன். உபவாசம் இருந்தாரு, இப்ப பசி வந்துருச்சு. ஏன் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் சோதிக்கப்பட வேண்டும்? வேதத்தில் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து நாம் வாசித்து பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் வந்தார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நல்லா பாருங்க, உபவாசம் பசி உண்டாச்சு. ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் இருக்கும் பொழுது பசி உண்டாகும். இந்த மாம்சத்திற்கு பலன் வேணும்னா இரத்தத்துல அந்த பலன் இருந்து கொண்டே இருக்கணும். அப்ப அந்த பலன் கூடிக்கொண்டே இருக்கணும்னா உணவு தேவை. அப்ப அந்த உணவு இல்லைன பொழுது, அந்த பலன் குறுகும் பொழுது இந்த மாம்சம் பலவீனப்படும். அப்ப அந்த நேரத்துலதான் சோதனைக்காரன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரன் தானே, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லி அதை புசிக்க வேண்டியது தானே, ஏன் இந்த வனாந்தரத்துல பசியோடு இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன் சோதனைக்காரன் வந்தான்? இதுதான் விஷயமே. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஏன் சோதனைக்காரன் வரணும்? அப்ப இயேசு கிறிஸ்து ஏதோ ஒன்றை, அதாவது ஆண்டவர் சொல்லுவார், பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப சுமந்து தீர்க்கிறவர் அதற்கு முன்னால் ஒரு காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கு. சோதனைக்காரன் சில காரியங்களை செய்தான். எங்கே செய்தான் என்று பார்ப்போம் என்றால் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம்
முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். சொல்றாங்க, இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தீர்களே. இந்த வனாந்தரத்துல எங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம்? இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை என்ன பண்றோம்? திருப்தியா சாப்பிடுறோம். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வரும்பொழுது முதல் டெஸ்ட் அவங்களுக்கு நடந்தது என்னன்னாக்கா பசி. நல்லா பாத்தீங்கன்னா செங்கடல் ரெண்டா பிளக்க வைக்கிறாரு. செங்கடல் வழியா இவங்களை கடந்து வர வைக்கிறாரு. எகிப்தின் சேனையை அந்த செங்கடலிலே அமிழ்ந்து போக பண்றாரு. 15ஆம் அதிகாரத்துல படித்து பார்த்தால் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கர்த்தர் செய்த கிரியைகளை எல்லாம் புகழ்ந்து பாடி பாட்டு பாடி முடிச்சாங்க. அவ்வளவுதான். பாட்டு பாடி முடிச்ச உடனே பசி வந்த உடனே பாடின பாட்டெல்லாம் மறந்து போச்சு. கடந்து வந்த பாதையெல்லாம் மறந்துடுச்சு. உடனே சொல்றாரு, எகிப்துல அந்த இறைச்சி பாத்திரங்கண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியா. ஆனா படித்து பார்த்தோம்னா தான் தெரியும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதின் பெயர் இடுக்கத்தின் அப்பம். சாப்பிட கூட நிம்மதியா விட மாட்டான் எகிப்துல. இதுல இவங்க வெளியே சொல்லும் போது என்ன சொல்றாங்க? இறைச்சி பாத்திர தண்டையில உட்கார்ந்து திருப்தியாய் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் சோதனையே சாப்பாட்டுல தான் ஆரம்பிக்குது. அப்பம் எங்களுக்கு இல்லை, இந்த வனாந்தரத்துல இன்னும் இல்லை அப்பம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்வாரு, மன்னா கொடுப்பேன், அதை எடுத்து பொறுக்கி இடித்து பிசைந்து அப்பங்களாக சுட்டு சாப்பிடுங்கள், அதனுடைய ருசி எப்படி இருக்குமா? தேனிட்ட பணியோரம் போல இருக்கும் என்று சொன்னார். ஆனா பாருங்க, நம்ம ஆளுங்க எப்போதுமே என்னத்தான் கொடுத்தாலும் திருப்தியே வராது. என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. 4வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். முதல்ல அப்பம் கேட்டாங்க. இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து திருப்தியாய் அப்பம் புசித்தோமே, இப்ப இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடவா வந்திருக்கிறீங்க? அப்பத்துக்கு தேவையானதை கொடுத்துட்டார், மன்னா. இப்போ மன்னாவை கொடுத்து அப்பத்தை சாப்பிடும் போது மறுபடியும் சொல்றான், இதே சாப்பிட்டா எப்படியா? நாக்கெல்லாம் செத்து போன மாதிரி இருக்குது. நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவன் யார்? அதாவது முதல் டெஸ்ட் பசி. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க சோதனை. அதாவது இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது எந்தவித சோதனைகளில் சிக்குண்டாங்களோ அந்த சோதனையை ஜெயித்து காண்பிக்கிறவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். ஊழியத்தை என்டர் பண்ணும் பொழுது, ஊழியம்னு சொன்னாலே என்னன்னா, ஏன் அதை ஊழியம் சொன்னா, ஊழியம் நாம ஊழியம் செய்யறோம். ஊழியம்னா என்னன்னு கேளுங்க. நான் என்ன செய்யறேன்? ஊழியம் செய்யறேன். நீங்க என்ன செய்றீங்க? யாருக்கு செய்றீங்க? கர்த்தருக்கு செய்றீங்க. ஊழியம்னா என்னங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க. பாக்குற நீங்களே புரிஞ்சுங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஊழியம்னு சொன்னாலே அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற காரியம் தான் ஊழியம். நம்ம இது அநேகர் மறந்து போயிட்டு என்ன பண்றோம்? ஊழியம் செய்யற
ஊழியம்னு என்னன்னா அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது காரியம்தான் ஊழியம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்குள் வராது. ஞானஸ்தானம் பெற்ற உடனே முதல் டெஸ்டே அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த சோதனை பசி. பசி வந்தா பத்தும் பறந்துரும் வாங்க. கர்த்தரெல்லாம் மறந்துடுச்சு அவங்களுக்கு. எகிப்துல நல்ல இறைச்சி பாத்திரங்கள் உட்காந்து திருப்தியா சாப்பிட்டோம் பார்ப்போம். இப்ப அப்பம் இல்லைன்னா அப்பத்துக்கு கொடுத்த அப்பத்தை சாப்பிட்டவன் இப்ப என்ன சொல்றாங்க, இதையே எவ்வளவு நாளைக்கு சாப்பிடுறது? இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? இது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. என்ன ஆகும் 11:18 இருந்து வாசிங்க. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா சௌக்கியமா இருக்குதான். ஆனா ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்கவே கேட்டு நான் அவர்களை அழைத்து செல்லும்படி இறங்கி வந்திருக்கிறேன். ஆனா இப்ப நம்ம ஆளுங்க சொல்றது என்னது, எகிப்துல எப்படி இருந்தாங்களாம்? சௌக்கியமா இருந்தாங்களாம், ஒரு குறைவும் இல்ல. கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்கள், ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். ஒரு மாசம் பூச்சி வச்சுட்டு புசிக்கிறான் ஐயா. 1 மாசம் பூச்சி வச்சுட்டாங்க பாத்துங்க. 30 நாள் அந்த காடைகள் கெட்டு போகல, அழுகி போகல. ஆனா நம்ம அது கிடைச்சாக்க எப்படி சாப்பிடும் நீங்களே பார்த்துங்க. என்ன நடந்ததுன்னா 33 அவசரம் வாசிங்க. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் பாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். ஏன்னு சொன்னா இது என்ன பண்ணாங்கன்னாக்கா, சாப்பிட்ட உடனே எப்படின்னாக்கா மூக்குலையும் வாயிலையும் வெளியே வர்றாங்க. சாப்பிட்ட இறைச்சி எப்படி வருது? அளவே கிடையாது, அன்லிமிட்டட் கூட கிடையாது, அளவுக்கு அதிகமா. அப்போ முதல் அவங்க விழுந்து போன காரியம் என்ன? பசி. ஆண்டவர் அழைச்சி விட்டார். இப்போ நம்ம லாக்டவுனில் கூட நம்ம ஆட்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரை நம்பி தான் வந்தேன், இந்த 100 நாளாக என்னத்தை கண்டேன், நான் அங்கேயே இருந்திருந்தாக்கா இது அங்கே எனக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, இங்கே எனக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. இப்போ எங்கள் பாஸ்டர் எங்களை கவனிக்கிறது இல்லை, எங்கள் ஊழியக்காரங்க விசாரிக்கிறது இல்லை, எங்கள் சர்ச்சிலேருந்து எங்களுக்கு எதுவும் சோதனை. பசியில் முறுமுறுக்கிறோமான்னு பார்ப்பேன். 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. ஊழியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட்டு சோதனையே பசி. அதனால வந்து கேட்குறான், முதல் அடிமைத்தனத்துக்கு வந்து ஜனங்களை கொண்டு வரும்போது நான் வச்ச டெஸ்ட்டில் அவங்க விழுந்துட்டாங்க, முறுமுறுத்துட்டாங்க, யார் எங்களுக்கு புசிக்க. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லி புசிங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எழுதியிருக்குதா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேதத்தில் எழுதியிருக்குது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். எங்க எழுதியிருக்குதுன்னு சொன்னாக்கா, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, அவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும் யோவான் அப்போஸ்தலனுக்கு இந்த புஸ்தகத்தை வாங்கி நீ அதை புசி. சங்கீதக்காரர் சொல்லும்போது வேதம் எனக்கு உணவாயிற்று, உணவு. அப்ப இந்த வார்த்தை உள்ள இருந்தாக்க திருப்தி வரும்ன்றார். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க,
அங்கே உட்காந்து பாத்திரத்துக்கிட்ட உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டேன். அப்பத்தை கொடுத்த திருப்தியாவது இப்போ காடை 2 முளை உயரத்துக்கு விழுந்து கிடக்குது. ஒவ்வொருத்தரும் எத்தனை குவிச்சு வச்சுருக்கிறான். வீட்டில் 30 நாள் சாப்பிட்றான். மூக்கால வாயால தெளித்து போய் வெளியே வர அளவு ஆண்டவர் வாதித்தார். வாதித்தபடினால என்னாச்சு, அங்கே ஜனங்கள் செத்தார்கள். என்னன்னாக்கா அந்த டெஸ்ட்ல ஜனங்க விழுந்து போயிட்டாங்க. இச்சித்த ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போய் சேரல. முதல் சோதனையிலேயே முடிஞ்சு போச்சு கதை. முதல் சோதனையே என்னாச்சு, இச்சை, சாப்பாடு, திருப்தி இல்லை. தேவனை பரீட்சை பார்த்தார்கள். மனாந்தரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார். அப்போ அழைப்பை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு வரும்பொழுது அதை பாதியிலேயே முடித்து விடுகிற ஒரு காரியம் நடந்தது யாத்திராகமத்திலே ஜனங்களுக்கு. அப்ப ஆண்டவர் இயேசு ஊழியத்துக்கு வரும்பொழுது சத்துல ஒரு வைக்கிற டெஸ்ட் என்ன தெரியுமா, அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வர போற அந்த ஜனங்க போய் சேர்ந்துருவாங்களா? முதல்லயே வச்ச டெஸ்ட்லயே அவங்க விழுந்துட்டாங்க. அந்த ஒரு கூட்டமே என்ன ஆயிடுச்சு, இறந்து போச்சு. அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அப்ப அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியாமல் ஒரு சோதனையிலே விழுந்து மடிந்து போன ஒரு காரியம் இஸ்ரவேல் புத்திரர் வாழ்க்கையில் இருந்தது. அந்த சோதனையை ஜெயிக்க முடியும் என்பதை காண்பிப்பதற்காக தான் ஆண்டவருக்கு இந்த டெஸ்ட தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இவர்தான் வாசல், இவர்தான் ரட்சகர், இவர்தான் மெய்ப்பர்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருக்கு ஒரு டெஸ்ட். இந்த கல் அப்பங்களாகும்படி சொல்லி நீ குசி, நீ தேவனுடைய குமாரன் தானே. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று தெளிவா சொல்றார். அப்போ இந்த டெஸ்ட்ல ஆண்டவர் பாஸ் ஆயிட்டார். இப்ப அடுத்தது ஒரு டெஸ்ட் வைக்கிறான், படிங்க மத்தேயுல. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது. எழுதி இருக்கிறது. உயரத்திலிருந்து குதிப்பா, உப்பரிகையின் மேல கொண்டு போய் நிற்க வச்சுட்டு தேவனை பரீட்சை பார்க்க வைக்கிற ஒரு காரியம். அதாவது தேவனுக்கே டெஸ்ட் வைக்க சொல்றான். ஏன்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு டெஸ்ட் வைத்தார்கள். என்னத்தினால் என்று பார்த்தோம்னு சொன்னாக்கா எடுத்து நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அவர்களின் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாருங்க, அங்கே கிறிஸ்துவை குறித்து சொல்றாரு. யாத்திராகமம் கதையை சொல்லிக்கிட்டு வரும்பொழுதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காமல் இருங்கள். ஏனென்று சொன்னால் பரீட்சை பார்க்கிறாங்க, டெஸ்ட் பண்றாங்களா கர்த்தரையே, இயேசு கிறிஸ்துவையே பரீட்சை பார்க்கிறது. அதனால தான் 2வது டெஸ்ட் என்னன்னு சொன்னாக்கா தேவன் குமாரனாகி இயேசு கிறிஸ்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார். யாரு? பிசாசு. தேவாலயத்து உப்பரிகையின் மேல கொண்டு போய் இங்க இருந்து தாழ குதி. எங்க இருந்து குதிக்க சொல்றாரு? ஏதோ ஒரு அரண்மனை மேல இருந்தெல்லாம் இல்ல, தேவாலயத்து மேல இருந்து. பொதுவாகவே நம்ம ஆளுங்களுக்கு தேவாலயம்னாலே என்னது, இங்க நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் என்ன பாதுகாத்துக்குவார். என்ன பண்ணாலும் என்ன, ஏன்னா நான் ஆலயத்துக்குள்ள வந்து என்ன ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம்.
நீ ஆலயத்துக்குள்ள வரும்போது தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. பாருங்க, ஆலயத்து உப்பரிகை நினைக்க வச்சுட்டு தான் பிசாசு சொல்றான் கீழே குதி. இது உங்க பிதாவுடைய ஆலயம் தானே, தூதர்களுக்கு கட்டளை இதுவரை சொல்லி இருக்கிறாரு, நீ வெளியேந்து குதிச்சா கூட மறந்துட்டாரு விட்டுட்டாருன்னு சொல்லிடுவாங்க. தேவாலயத்திலிருந்து நீ விழுந்து குதித்தால் உன்னை என்ன பண்ணுவாங்க வந்து கையிலேயே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. பரீட்சை பார்க்காத. இஸ்ரவேல் புத்திரர் பரீட்சை பார்த்தார்கள் தேவனை. என்னாகமம் 21வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், வேதத்தில் நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து நாம் வாசிக்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். வெறுப்பு, இந்த அற்பமான உணவா? தூதர்களின் உணவை தமது ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கு. ஆனா அவங்க வாயில என்ன வருது? அற்பமான உணவு. அற்பமான உணவுனாக்கா என்ன தெரியுமா? அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, நிறைய பேர் வந்து பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, புதுசாக செஞ்சு சோறு போடுகிறாங்களா பாருங்க, போடுவீங்களா? பார்க்குறேன், நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் வந்து பிச்சைக்காரன் பிச்சை கேட்டால் இருப்பாத சாப்பாடு வச்சு சூடாக குழம்பு வச்சு எடுத்துனா சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அவங்க போடும்போது என்ன தத்துண்டு போடுவீங்க? நேற்று குழம்பு, முந்தா நேற்று சாப்பாடு. ஏன்னா பிச்சைக்காரன் அவனுக்கு எதுவுமே இல்லை, இதை சாப்பிட்டாக்கா. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட உணவை கொடுக்கல, டெய்லி மண்ணா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துன்னு இருக்கிறார். காடுகளை கூச்சி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறான். அதாவது நாளைய தினத்தை குறித்து கவலையே இல்லை. ஆனாலும் திமிர் அடங்கலை பாருங்க. நம்மளால என்ன பண்ணுறான்? அற்பமான உணவு. என்ன எதுவும் காடையேவா, ஏதோ ஒரு வான்கோழி அந்த மாதிரி வாழ்ந்த மீனப்பாங்க. கிறிஸ்மஸ் வட்டம், கிறிஸ்மஸ் வந்தவொடனே சொல்லுவான் வான்கோழி. என்னங்க கறி கடைலாம் முறை சொல்லிட்டான், கோழி கறியும் சாப்பிட முடியல, ஆட்டுக்கறியும் ஞாயிற்றுக்கிழமான லாக்டவுன் பண்ணிடுறாங்க, கறியே சாப்பிட முடியல. முன்னாவது சபை திறந்துருக்கும் போதாவது வரும்போது கறி வாங்கணும். இப்போ சபையும் திறக்கலை, கறிக்கடையும் திறக்கலை. கறிக்கடை திறக்கலைன்ற வருத்தத்தை விட சபை திறந்துக்கலையன்ற வருத்தம் கம்மியாக தான் இருக்கும். வருத்தமே இதில் ஜாஸ்தியாக இருக்கும். கறிக்கடை திறக்கலை, ஞாயிற்றுக்கிழமான என்ன சாப்பிடல, கறி சாப்பிடல. ஞாயிற்றுக்கிழமான கறி சாப்பிடலன்னா நம்ம வாழ்ந்துருக்கு என்னென்ன உடம்பெல்லாம் ஒரு வலை ஆகி வெள்ளம் குன்றி போய் நாளைக்கே மண்ணுக்குள்ளே போய் படுத்துக்கிற நிலைமைக்கு ஆயிடுவாங்க. 2வது டெஸ்ட் பாருங்க, கர்த்தர் கொடுத்ததில் திருப்தி இல்லை, பரீட்சை பார்க்குறாங்க. என்னையா இது டெய்லி இதே கொடுத்துனுக்குற? ஒன்றும் இல்லை, சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு டெய்லி நைட்டில் சப்பாத்தி கொடுப்பாங்க, தலை எடுத்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் அது நல்ல உணவு தான், ஆனால் வேற வழி கிடையாது. அவங்கள போய் கேளுங்க, என்னப்பா கொடுத்தாங்க? டெய்லி சப்பாத்தி கொடுக்குறாங்க, சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போன மாதிரி இருக்குதுண்ணா. நாக்கு எப்போ தெரியுமா சாகும்? உயிர் போனதான், சூடு சொரணம் போயிடுச்சுனா தான் சாகும். அப்போ உங்களுக்கு தான் ருசி தெரியுது, அப்புறம் எங்கே செத்துக்குது? சாவலை. சாவதாததுனால தான் பிரச்சனை. அதாவது எப்படி பரீட்சை பார்த்தாங்கன்னு சொல்றதுக்காக அந்த உதாரணம். சுயம் சாகலை, இச்சை. என்னையா காடையா இருக்குது, சின்ன சின்ன சைஸாகுதியா, இதே எப்படிலாம் கஷ்டப்பட்டு குடிச்சுன்னு இருக்குது. பெருசாக ஒரு மாடை போட்டோம்னாக்கா, இல்லை ஒரு நல்ல கொழுத்த ஆடை போட்டோம்னாக்கா, குடும்பத்துக்கே செய்யறதுக்கு இது ஒவ்வொன்றுத்தையும் பிச்சு பிடுங்க வேண்டியதாகுது, உரிக்க வேண்டியதாகுது, கழுவ வேண்டியதாகுது. எவ்வளோ வேலைப்பா. மாத்தால் சொன்னாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? ஆண்டவர் என்ன சொன்னாரு? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பரீட்சை பார்க்கறாங்க, என்னன்னாக்கா முறுமுறுக்கிறாங்க, அற்பமான உணவுன்ட்டாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது என்ன சொல்லிட்டாங்க? இந்த அற்பமான உணவு வெறுப்பாகுதியா? சே, என்னப்பா மண்ணா போய் எடுத்துன்னு வரல, போய யாராவது போய் குளிக்க, போய் டயர்டா
இருக்கும். வனாந்தரத்தில் சோறு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நம்ம ஆளுங்களுக்கு மாத்திரம் பசியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எது கொடுத்தாலும் தின்னுடுவோம். ஆனால் பசியே இல்லாமல் கொடுத்துனுக்கும் போது திமிரு ஜாஸ்தியாகும். இந்த 110 நாள் கிட்ட பசி இல்லாமல் வச்சுருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் முறுமுறுத்துக்கிறோம்? என்னம்மா இந்த சாம்பார் வைக்கிற இதே காய் ஆக்கிற கையும் காணும் ஒன்றும் காணும் தெரியுங்களா? எத்தனை வீட்டில் முறுமுறுத்துக்கிறோம், பரீட்சை பார்த்துக்கிறோம். பாருங்க, இந்த டெஸ்ட்டில் நம்ம சோர்ந்து விழுந்து போயிருக்கிறோம்னு அர்த்தம். திருத்தி கொள்வோம். அதை இந்த டெஸ்ட்ல விழுந்து போனாங்க. என்ன நடந்ததுன்னு பாருங்க. 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இங்கேயும் சாகுங்க. கர்த்தர் கொடுத்ததை அற்பமா எண்ணி வெறுப்பா இருக்குதுன்னு பேசினாங்க. பரீட்சை பார்த்தவர்கள் செத்து போனார்கள். அங்கே பசிய தாங்காம முறுமுறுதான் செத்து போயிட்டான் இச்சித்து. இங்க கொடுத்ததே திருப்தி இல்ல, முறுமுறுத்தான் செத்து போயிட்டான். நல்லா பாருங்க, முதல்ல பசி அலைச்சல், 2வது கொடுத்ததுல திருப்தி இல்ல, முறுமுறுத்தான். கொள்ளிவாய் சர்ப்பங்களால கடிக்கப்பட்டு செத்து போயிட்டாங்க. 7வது வசனம் வாசிங்க. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் விரோதமா பேசிட்டாங்க. பாருங்க, விரோதமா பேசிட்டாங்க. பரீட்சை பார்த்தாங்க, விரோதமா பேசிட்டாங்க. இந்த ஆண்டவருடைய பொறுப்பை விட்டாரு நம்மள. ஆண்டவர் நம்மள பொறுப்பை விட்டாரு. என்ன பொறுப்பை விட்டாரு? வெள்ளத்தை அப்போ தூக்கி வந்து விசிறச்ச போட்டலத்தை கூடி பொறுப்புனீங்களா? அதை விடவா இது? யோசிச்சு பாருங்க. நம்ம ஆளுங்க சொன்ன பொறுப்பை விட்டார் ஆண்டவர். ஆண்டவர் ஒன்றும் பொறுப்பை விடலை. பொறுப்பா இருன்றதுக்காக பொறுக்கி எடுத்துடுவாங்க. நம்ம ஆளுங்க அதுலயும் சோம்பே இருக்கணும். படிங்க. 7வது வசனம் படிங்க. நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினாலே பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். ஒண்ணுல படிக்கிற பாப்பாவுக்கு பசி மயக்கம் வந்துச்சு. அதுதான் குளுக்கோஸ் ஆகும். என்னடா இது 100 நாளா நம்மள எப்படி தண்ணி காட்டுறாங்களே. நான் ஹாஸ்டலில் இருந்தப்போ ஞாயிற்றுக்கிழமான எத்தனை சைட் டிஷ் வைப்பாங்க தெரியுமா? வீட்டில் வந்தால் எங்கள் அம்மா வெறும் குழம்பு கலக்கி அந்த கவனம் வந்ததுனால குழந்தைக்கு பாவம் படிக்க முடியல. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நல்லா பார்த்துக்குங்க. என்னன்னு சொன்னாக்கா, முதல்ல பசியில முறுமுறுத்தான், இப்போ திருப்பி ஆகிட்டு வெறுத்து பேசுறான். கர்த்தரை பரீட்சை பார்த்தான் பாம்புகளாலே. அதை வந்து அங்க கொரிந்தியர்களுக்கு தெளிவா சொன்னார், பாம்புகளினால் சோதிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். இந்த சோதனை வந்து ஜெயிக்கணும். அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஆண்டவர் தான் எங்களை இட்டு வராது, டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், வேற எதனா கொடுக்குறாரு. பரீட்சை பார்த்தாங்க. என்ன ஆயிடுச்சு கடைசியில்? அதனால தான் ஆண்டவரை சொல்றான், நீ தேவகுமாரன் தானே, உப்பு அறிக்கை மேலே கீழே டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணு, டெஸ்ட் பண்ண. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என்றும் எழுதி இருக்கிறதே என்றார். அடுத்தது என்ன பண்ணீங்க? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். நல்லா பாருங்க, உயர்ந்த மலைக்கு கொண்டு போனா அங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறான்னு சொல்றான். எல்லா மகிமையை காட்டிட்டு, நீ என்னை விழுந்து பணிந்து கொண்டா இதெல்லாம் உனக்கு தருவேன். அந்த சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில் அந்த நடந்தது. எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 19ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். மோசே ஏறி போனவனே என்ன நடக்குது? 20ஆம் அதிகாரத்துல 18, 19 2 வசனங்களை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். கர்த்தர் மகிமையிலே இறங்கி சீனாய் மலையின் கொடுமுடியிலே மோசேயோடு பேசும்பொழுது நடந்த அந்த காரியங்களை பார்க்கறாங்க. அந்த மலை புகைகிறதை கண்டு தேவனுடைய மகிமை இறங்கி இருக்குதுன்னு பயந்து, அப்ப தேவனுடைய மகிமை தரிசனத்தை பார்க்கறாங்க. ஐயோ, தேவன் இறங்கி வந்தா அப்படிதான் இருக்கும், இவ்வளவு பயங்கரமான தேவனா இருக்கிறாரு, இவர் எங்க கிட்ட பேசினா நாங்க உயிரா இருக்க முடியாது, மோசே நீ பேசுறாங்க. அப்போ தேவனுடைய மகிமையை கண்டு தேவனை பணிந்து கொள்ள வேண்டிய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 32வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, பாருங்க, எந்த மலை மேல அக்கினி புகையிறதை கண்டார்களோ, தேவனுடைய மகிமை இறங்கினதை கண்டாங்களோ, இந்த தேவன் பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று சொன்னார்களோ, அந்த மலையிலிருந்து மோசே இறங்கி வருவதற்கு தாமதமாகுது. கர்த்தருடைய மகிமையை பார்க்கறாங்க. தங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவன் இவர்தான், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறவர் இவர்தான், இவர் இவ்வளவு பயங்கரமான தேவன், இவர் பேசினா நாங்க செத்துடுவோம், மோசே நீ எங்க கிட்ட பேசு, நாங்க அதுக்கு கீழ்ப்படிவோம்னு சொன்னவங்க தான். இப்போ மோசே இறங்கி வர தாமதமாகுதுங்க. அதே மலை அடிவாரத்துல தான் நடக்குது இந்த காரியம். என்ன நடக்குது படிங்க. அவர்கள் ஆரோனிடத்தில் போயிட்டாங்க. தாமதமாகறவங்க ஆரோன் கிட்ட போயிட்டாங்க. அவனை நோக்கி எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு ஐயோ என்ன சம்பவித்ததோ. அழைத்து கொண்டு வந்த தேவன் இல்லை, இப்போ அழைத்து கொண்டு வந்தது யார்? மோசே. அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததுன்னு தெரியலப்பா. இந்த செங்கடல குழந்தது மோசே தானே குழந்தாரு. அப்படியா பாடினாங்க யாத்திராகமம் 15ல, கர்த்தர் வெற்றி சிறந்தார், கர்த்தர் வெற்றி சிறந்தார். இப்படி பாடின கும்பல் என்ன சொல்லுதுன்னா, எங்களை அழைச்சி வந்தது மோசே. யாரு? மோசே. எங்களை அழைச்சிக்கிட்டு வந்தது மோசே. அந்த மோசைக்கு இப்ப என்ன ஆச்சோ தெரியல. அதனால எங்களுக்கு ஒரு காரியம் பண்ணு. என்ன பண்ண சொல்றாங்க? ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும். தெய்வங்களை எங்களுக்காக தெய்வங்களை உண்டாக்கு. அதுக்கு முன்னால போனது யாத்திராகமத்துல படித்து பார்த்தோம் என்று சொன்னால் 14ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு முன்பாக பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் செல்கிறார். எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகளின் நடுவாக வந்து நிற்கிறார். இரவை பகலாக்கும் வெளிச்சத்தை தருகிறார். பகலிலே வெயிலுக்கு நேராக மேகத்தினால் மூடுகிறார். இவ்வளவையும் செய்து கொண்டு வந்த முன் போன தேவனை மறந்துட்டு இப்போ மோசே இல்ல, அதனால எங்களுக்கு முன்னால போறதுக்கு என்னத்தை உண்டாக்கு? தெய்வங்களை உண்டாக்கு. தெய்வங்கள் ப்ளூரல்ல சொல்றாங்க, அதான் கரெக்ட். ஏன்னா ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். கர்த்தர் சொல்வார், கர்த்தர் நான் ஒருவரே கர்த்தர். ஒருத்தர் தான் கர்த்தர். கர்த்தருக்கு ஆப்போசிட்டா உருவாகிறதெல்லாம் ஒன்னா வராது, பல மடங்கா பெருகின்னா வரும். அது ஒண்ணு கூட துணைக்கிட்டு தான் வரும். அதனால தான் இயேசு சொல்லுவார், அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது அது போய் திரும்ப உலகம் முழுவதும் சுத்திட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையாக இருக்கிறதை கண்டு திரும்பி போய் தண்ணீர பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுறது எதுவுமே சிங்கிளா வரவே வராது. ஏன்னா அதுக்கு தெரியும் அதனுடைய பலவீனம் என்னன்னு. அதனால துணைக்கு ஒரு நாளை கூட்டிக்கிட்டு தான் வரும். இங்க சொல்றாங்க, எங்களுக்கு முன்னால போறதுக்கு என்னத்தை உண்டாக்கு? தெய்வங்கள். தெய்வங்கள் ப்ளூரல்ல வந்துச்சு பாருங்க, பன்மையில தெய்வங்களை உண்டாக்கு. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற
பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கற்பித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வர்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். தெய்வங்களை உண்டாக்கிட்டு யாருக்கு பண்டிகைன்றான்? நாளைக்கு கர்த்தருக்கு. கர்த்தருடைய மகிமையின் காட்சியை பார்த்தவங்க அந்த மகிமையின் சாயலை மாற்றின் சாயலா மாட்டிட்டாங்க. அதனால்தான் ஏசாயா 1 சொல்லப்பட்டிருக்கும், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியையும் அறியும். மாட்டுக்கு அறிவு இருக்குதுன்றாரு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அறிவு இல்லாம என்ன பண்ணிட்டான், மாடை எடுத்துன்னு வந்து நிக்க வச்சுட்டான். இதுக்கு முன்னால ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு ஆர்வம் சொல்றாரு, நாளைக்கு யாருக்கு பண்டிகை? கர்த்தருக்கு பண்டிகை. கர்த்தருடைய மகிமையை பார்த்தவர்கள், கர்த்தர் எங்களோடு பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு கன்று குட்டியை பார்த்து சொல்றாங்க கர்த்தருக்கு இன்னைக்கு பண்டிகை. அப்ப இதுக்கு முன்னால நாங்க செலுத்துற பலியெல்லாம் யாருக்கு செலுத்துறோம்? கர்த்தரை பணிந்து கொள்ளாமல் தங்கள் சுய விருப்பத்தின்படியாய் ஒன்றை உண்டாக்கி அதை பணிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை அங்கு தூஷித்தபடியினாலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவார். 33வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32-33 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன். நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை நான் ஜட்ஜ்மென்ட் டே. நல்லா பாருங்க, நான் விசாரிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தேன். என்னை பணிந்து கொள்ளாமல் பின்வாங்கி போய் மற்றவைகளை பணிந்து கொள்ளுகிறான். ஆனால் என் பெயர் அங்க யூஸ் பண்றான், என்னுடைய பெயரை அங்க தவறாக பயன்படுத்துறான், என் நாமத்திற்கு கனவீனத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறான். அதனால்தான் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக என்று வேதம் தெளிவாய் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டு நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி ஒரு பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நியாய தீர்ப்பின் நாளில் நான் நிச்சயம் அதை விசாரிப்பேன். அது கூட மோசே பரிந்து பேசி மன்றாடுனால, ஆண்டவரே இவர்கள் பேரை நீ புஸ்தகத்தில் கிறுக்கி போட்டால் என்னுடைய பெயரையும் கிறுக்கி போடணும்னு கேட்டபடினாலதான் இப்ப நான் அவர்களை விடுறேன். ஆனா நியாயம் விசாரிக்கும் நாளில் நான் நிச்சயம் அவர்களை விசாரிப்பேன். நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று முன்குறிக்கப்பட்டாச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 16:16 எடுத்து நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாகவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நியாய தீர்ப்புன்றது ஆக்கினை தீர்ப்பு. விசுவாசிகளுக்கு ஆக்கினை கிடையாது, விசுவாசி இல்லாதவர்களுக்கு ஆக்கினை. அப்ப இவர்கள் அவிசுவாசிகளை மாறிப்பார்கள், கர்த்தரை பணிந்து கொள்ளாமல். இந்த டெஸ்ட வைக்கிறான். நீ தானே நியாயம் தீர்க்க போற, நீ இந்த டெஸ்ட்ல நிக்கிறியா பாக்குற. ஏன் அந்த 3 டெஸ்ட் ஆண்டவர் இயேசு கடந்து வந்தா நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். நீங்க தான் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல போறீங்க. நீங்க மாம்சத்திலும் ரத்தத்திலும் வந்திருக்கீங்க. இப்ப வைக்கிற டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகணும். ஏன்னா ஜனங்கள விழுந்து போயிட்டாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் பிற்பாடு வந்த ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் எல்லாரும் விழுந்து போயிருக்கிறாங்க நிறைய பேர். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த டெஸ்ட் வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்று சொன்ன உடனே என்ன செய்யறான் பாருங்க பிசாசு. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா.
அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனார். அந்த டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நியாயம் தீர்க்க போகிறவரையே டெஸ்ட் பண்ணி பார்த்தான். ஏன்னா நியாயம் தீர்க்க போகிறவர் சும்மா போக முடியாது இல்லைங்களா? இப்ப நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஒருவரை ஒரு ஆபீசரா வைக்கணும்னா குவாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க உலகத்திலேயே. அந்த குவாலிட்டி டெஸ்ட் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர்கள் கூட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்வாங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த ஹார்ட்டை சர்ஜரி பண்ணுறது அதுக்கு சில டெஸ்ட்லாம் வைப்பாங்க. இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ குயிக்காக அவர் முடிக்கிறாரான்னு அந்த இதெல்லாம் வந்தால் தான் அவருக்கு அந்த சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்புல உட்காரணும் வெள்ளை சிங்காசனத்தில். அப்போ தேவன் மாம்சத்தில் ரத்தத்தில் இருக்கிறதுனால இந்த சோதனைக்காரன் மூலமா ஒரு டெஸ்ட் வச்சார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த சோதனையை ஜெயித்தார். அதை ஜெயிச்ச பிற்பாடு தான் அவர் நியாய தீர்ப்புக்கு தகுதியானவர் என்று தேவன் தீர்மானித்த பிற்பாடு பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். இந்த சோதனை முடிந்த பிற்பாடு பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். அந்த பாடுகள் என்பது எதற்காகனா நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தகுதிப்படுத்தி நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து நம்மை தகுதிப்படுத்தி அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக. அப்ப இந்த சோதனையை ஆண்டவர் இயேசு ஊழியத்திற்குள் வரும்பொழுது கடந்து வந்தார். ஏன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எதிலெல்லாம் அடிந்து போனார்களோ அதிலெல்லாம் மரணம் இனி கிடையாது. நீ விசுவாசிக்கிறவன் எப்படி கர்த்தரை உண்மையாய் நீ பணிந்து கொண்டு அவரை விசுவாசித்துக் கொண்டு இருப்பாயானால் உன் வாழ்க்கையில் இந்த சோதனை நீ ஜெயிக்க முடியும். நீ மாம்சத்திலும் ரத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீ ஜெயிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சோதனையின் வழியாக கடந்து வர பண்ணினார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க இந்த 3 டெஸ்ட்லையுமே விழுந்து போனாங்க. நியாயத்திற்கு நியமிக்கப்பட்டாச்சு. நியாயம் விசாரிக்கிறதுனால நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களை வைக்கப்பட்டது. அப்போ இப்போ நம்ம படித்து பார்க்கிற காரியம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அடிமைக்கரத்திலிருந்து. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நம்ம தேவனை பரீட்சை பார்த்துடக்கூடாது, முறுமுறுத்துடக்கூடாது, கொடுக்கிறதுல திருப்தியாக இருக்கணும். அதற்கு மேல ஆசைப்பட்டு ரொம்ப பேராசை கொண்டு வெறுத்து சலித்து தேவனை குறித்து முறுமுறுத்து பேசி தேவனுக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டு விடக்கூடாது. இந்த சோதனையை ஜெயிக்க முடியும் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சோதனைக்காரன் மூலம் வைத்த சோதனையிலே ஜெயித்து காண்பிக்க வைத்திருக்கிறார். நமக்கு அது திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அவர் ஜெயித்தார், நாம் ஜெயிக்க முடியும். அப்ப நாம் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சோதனையின் காரியங்களை தேவன் அவர் வாழ்க்கையில் அனுமதித்தார். இந்த சோதனையை கடந்து வந்த பிற்பாடு தான் அவர் பாடுகளுக்குள்ளாக போக அனுமதிக்கிறார். அப்ப இந்த சோதனையே நம்ம வாழ்க்கையில நம்மை கவிழ்த்து விடும். அந்த சோதனைகளுக்கு தப்பி நாம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் வேதத்தில் அவரை குறித்து பவுல் இப்படியாக எழுதினார். எபிரேயரின் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். சோதிக்கப்படுகிறீர்களா? ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க ஒரு சோதனையின் வழியாக கடந்து போகிறீர்களா? உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் அவர் சோதிக்கப்பட்டார். ஜெயிக்க முடியும்பா, நான் ஜெயிச்சேன், வேதத்தில் எப்படி இருக்குது தெளிவா படிச்சுப்பார். அப்ப வேத வார்த்தை கொண்டு நம்மளை பலப்படுத்தி நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு அந்த சோதனையின் வழியாக கடந்து போனார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு ஒரு காலம் நம்மளை விழுந்து போக பண்ண முடியாது. பிசாசு ஒரு காலம் நம்மளோட வாழ்க்கையிலே பாதியிலே முடித்து விட முடியாது.
பிசாசு ஒரு காலம் நம்மளுடைய அழைப்பை, தரிசனத்தை பாதியிலேயே நசுக்கி போட்டு நாசமாக்கி விட முடியாது. அவன் தந்திரங்கள் செய்வான். ஆனால் கர்த்தர் சார்ந்து கொண்டு, கர்த்தரையே பற்றி கொண்டு, கர்த்தரோடு இருந்து நாம் அதை கடந்து வருவோம் என்றால் கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஜெயம் எடுத்து நம்மளை உயர்த்தி நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லோரும் அப்படியே கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நான் சோதிக்கப்படுறேன், இந்த சோதனையின் காரியத்தில் நான் இருக்கிறேனே, அழைப்பை நான் நிறைவேற்றுவேனா? அழைத்து கொண்டு வந்த பாதி வாழ்க்கையில் இப்படி இருக்குது, நான் கடந்து போவேனா? எனக்கு வைத்த இலக்கை முடிப்பேனா? நான் பரத்திற்கு போய் சேருவேனா? இப்படி அநேகர் குழம்பிக் கொண்டிருக்கலாம். அவர் சோதிக்கப்பட்டு தான் பாடுபட்டார். அவர் சோதிக்கப்பட்டபடியினாலே சோதனைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் அந்த 3 சோதனைகளையும் ஜெயித்தார். அவரே நியாயாதிபதியாய் உட்கார போகிறார் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே. அப்போ சொல்லுவார், நான் ஜெயிச்சு காட்டினப்பா, ஏன்ப்பா என்ன நீ விசுவாசிக்கல? வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறேன், ஏன்ப்பா அதை நீ தெளிவா படிக்கலன்னு. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை நாம் வீணாக்கி போடாதபடிக்கும், இலக்கை நோக்கி தெளிவாய் ஓடி முடிக்கும்படிக்கும், நமக்கு கொடுத்த தரிசனத்தை சரியாக நிறைவேற்றி முடிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். ஆகவே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் உதவி செய்கிறபடியினால் எதுவும் உன்னை விழுந்து போக செய்வது இல்லை. ஆகிய சங்கீதக்காரர் சொல்வார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். எதுவும் நம்மளை அசைந்து போக பண்ணுவதில்லை. எதுவும் கர்த்தருடைய அழைப்பு விட்டு உன்னை பின்வாங்கி கொண்டு போவதில்லை. எதுவும் உன்னை கர்த்தருடைய தரிசனத்திற்கு இழுத்து கொண்டு போவதில்லை. எதுவும் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போய் நிறைவேற்ற முடியாதபடிக்கு பாதியிலே உன்னை இழுத்து கீழே விட தள்ள போவதில்லை. ஏனென்றால் சோதிக்கப்பட்டு ஜெயம் பெற்றவர் உன்னை நடத்தி கொண்டு உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த சோதனையிலிருந்து உன்னை தப்புவித்து வெளியே கொண்டு வந்து கண்மலையின் மேல் உன் கால்களை நிறுத்தி உயர்த்தி மகிமைப்படும்படியாய் வைப்பார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை முடிச்சு வைப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள ஒரே திருக்குமாரன் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நம்ம சமூகத்திற்குள் வருகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். ஆகவே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. அடிமை தரத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்தப்பட்ட ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போக முடியாதபடி பாதி வழியிலே சோதனைகளால் கவிழ்க்கப்பட்டு மாண்டு போனதை நாங்கள் காண வைத்து இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். உமது அழைப்பிலே உறுதியாய் நிறுத்த வல்லவர். விசுவாசத்தை முடிக்கிறவரும் துவக்குகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று பவுல் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையின்படியாகவே எங்கள் ஓட்டத்தை துவக்குகிறவரும் நீர், முடிக்கிறவரும் நீர். எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் நீர், முடிக்கிறவரும் நீர். ஆகவே இடையில எந்த சத்துருவின் தந்திரங்களோ, எந்த சத்துரு கொண்டு வருகிற சூழ்ச்சிகளோ, எந்த சத்துரு கொண்டு வருகிற சோதனைகளோ எங்கள் விசுவாச வாழ்க்கையையோ, எங்கள் ஊழிய காரியங்களையோ, எங்கள் அழைப்புகளையோ, எங்கள் தரிசனங்களையோ பாதியிலே கெடுத்து போட்டு நாசமாக்காதபடிக்கு, வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்காதபடிக்கு அந்த சத்துருவின் காரியங்களை மேற்கொள்ளத்தக்கதாய் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு ஜெயமெடுத்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஜெயத்தின் பலனை கட்டளையிடும்படியாய், அந்த கிருபைகளை தந்தருளும்படியாக உமது கிருபையின் கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அழைப்பை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாய், தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாய், விசுவாசத்தை காத்துக் கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து இந்த நாட்களில் உமது பிள்ளைகளை உமக்குள் நிலைநிறுத்தி, உமக்குள் ஓட வைத்து, உமது கிருபைகளை தந்து உமது தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க செய்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை உன் ஆண்டவனுடைய
சுதந்திரத்துக்குள் பிரவேசி என்று சொல்லத்தக்க ஸ்லாக்கியத்திற்குரிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவரும் ஆகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். God bless you. God bless you. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன்.